அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பை டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O, எஸ்ஐ மற்றும் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பை முழுமையான ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 18. நான் ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 17 வரையும் கொடுத்துருக்கேன். அந்த பார்ட்ஸோடைய தொடர்ச்சி தான் இந்த பாட்டும். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் மாநில அரசை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹைகோர்ட்டில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா ஆர்டிகல் 214லேருந்து 237 வரையும் இருக்குது. ஹைகோர்ட்னா என்ன? இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடுடைய உயர்நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்றம் முதல்ல எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ்நாடுடைய உயர்நீதிமன்றம் முதல்ல சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1862 1862ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ யாரோட பீரியடில் அப்படின்னா கேனிங் உடைய காலகட்டத்தில் கேனிங் பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டது. மதுரையில் இருக்கிற உயர் நீதிமன்றம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2004 ஆரம்பிக்கப்பட்டது. டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1950. இந்த 1950 இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. ஜனவரி 24 அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் அமைக்கலான்னு சொல்லிட்டு ஜனவரி 26 அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை கொண்டு வராங்க. ஜனவரி 28 அது சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு வரலான்ட்டு. இது 3 முக்கியமானது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதல்ல இந்தியா சுதந்திரம் பெற்றது பிறகு 21 உயர்நீதிமன்றம் இருந்தது. தற்போது 24 உயர்நீதிமன்றம் இருக்குது. மாநில அரசில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள். சமீபத்தில் 2013 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த 3 மாநிலங்களிலும் உயர்நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டது. இது 3 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாமி டீ, ஒருத்தர் மாமி கிட்ட டீ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீ டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2013 உயர்நீதிமன்றங்கள் 3 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ். உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆகிறதுக்கு வேண்டிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ். ஒரு ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 வருடங்கள் வழக்கறிஞராக அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எங்கே அவர் வழக்கறிஞராக வாதாடிக்கணும் அப்படின்னா 10 வருடங்கள் உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞராக வாதாடி இருக்கணும். அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மாவட்ட நீதிமன்றங்கள், அந்த மாவட்ட நீதிமன்றங்களில் 10 வருஷம் அவர் நீதிபதியாக வேலை பார்த்துருக்கணும். 10 வருஷம் வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் அல்லது 10 வருஷம் நீதிபதியாக மாவட்ட நீதிமன்றங்களில் அவர் வேலை பார்த்துருந்தால் அவர் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக ஆகலாம். அதுதான் இவருடைய குவாலிஃபிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 32. இந்த ஆர்டிக்கல் 32 எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ரிட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேரணை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 32. அடுத்த ஆர்டிக்கல் 226 இது ரிட் ஆஃப் ஹைகோர்ட், உயர்நீதிமன்றத்தோடைய நீதி பேரணையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 226. இந்த ரிட் அப்படின்றது என்ன அப்படின்னா அது மொத்தம் 5 ரிட்ஸ் இருக்குது. அந்த 5 ரிட்ஸ் ஹேபியஸ் கார்பஸ், மண்டமாஸ், ப்ரொகிப்ஷன், செரிட்டோ, கியூ வாரண்டோ. இந்த 5மே உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பவர்ஸ் குறிக்குது. இது உயர்நீதிமன்றத்துக்கு அதாவது ஸ்டேட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கா, மாநில அரசுக்கு மட்டும்தான் இந்த 5 ரிட்டும் சொந்தமாக இருக்கா அப்படின்ட்டா கிடையாது. இது மாநில அரசு, மத்திய அரசு இது ரெண்டுக்குமே சேர்ந்து இருக்கக்கூடிய ரிட்ஸ் தான் 5 ரிட். ஹேபியஸ் கார்பஸ், மண்டமாஸ், ப்ரொகிப்ஷன், செரிட்டோரி, கியூ வாரண்டோ. இது 5மே நான் ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயே நான் கொடுத்துருப்பேன். அந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 7. பார்ட் 7 ப்ரொவின்சஸ். ப்ராவின்சஸ்னால் என்ன அப்படின்னா மாகாணம். இந்த மாகாணங்கள் அப்படின்னா என்ன, இது நம்ம பார்க்குறதுக்கு 1947 போனோம். ஏன்னா சுதந்திரம் பெற்ற போது இருந்த மாகாணங்கள் இப்போ கிடையாது.
ஏன் கிடையாது அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதுக்கு முன்னே வந்து நிறைய மாகாணங்கள் இருந்தது. இந்த மாகாணங்கள் குறுநில மன்னர்களால் வந்து ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதியை தான் நம்ம வந்து மாகாணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாகாணங்கள் பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநிலங்கள் வந்து எப்படி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே இருக்கக்கூடிய லெசன்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 1956 என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 7வது அமெண்ட்மெண்ட்டில் இந்த மாநிலங்கள்லாம் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும், மாகாணங்களில் இருக்கக்கூடிய இந்த ப்ராவின்சஸ்லாம் ஸ்டேட்ஸாக மாற்றணும், மாகாணங்களாக இருக்கக்கூடியது எல்லாமே மாநிலங்களாக மாற்றணும்னு சொல்லி 7th அமெண்ட்மெண்ட் படி 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி கொண்டாடப்பட்டது. 1951 பீப்புள் ரீப்ரசன்டேஷன் ஆக்ட். இந்த பீப்புள் ரீப்ரசன்டேஷன் ஆக்ட்னா என்னென்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நம்ம எம்எல்ஏ மற்றும் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா பதவி நீக்கம் செய்ய முடியும். 1951 சட்டத்தின்படி, பீப்புள் ரீப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி எம்எல்ஏ மற்றும் எம்பிஸை வந்து நம்ம பதவி நீக்கம் செய்ய முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 8. இது வந்து யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யூனியன் பிரதேசங்களில் எத்தனை ஆர்டிகல் இருக்குன்னா, ஆர்டிகல் 239 242 வரையும் இருக்குது. இதில் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய யூனியன் டெரிட்டரி எதுன்னு தெரியுமா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய யூனியன் டெரிட்டரி வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட். ஓகேங்களா? அடுத்து ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி, இந்தியாவிலே சிறிய யூனியன் டெரிட்டரி எதுனா லக்ஷ்மதீப் ஐலாண்ட். அதே போல் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், அதிகமான மக்கள் தொகை உள்ள யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம் எதுனா டெல்லி. அதே போல் குறைந்த மக்கள் தொகை உள்ள யூனியன் பிரதேசம் எதுனா லக்ஷ்மதீப் ஐலாண்ட். இதெல்லாம் வந்து முக்கியமானது. அடுத்து யூனியன் டெரிட்டரி 2 ஸ்டேட்ஸ் கேபிட்டல், 2 மாநிலத்துக்கும் சேர்ந்து, 2 யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே கேபிட்டல் எதுனா சண்டிகர். இது வந்து சண்டிகர் எதோட கேபிட்டல்? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்து வந்து 3 மாநிலங்களுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி தான். ஆனால் இந்த யூனியன் டெரிட்டரி எப்படியா இருக்குன்னா, 3 மாநிலங்கள் இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்குது. அது எந்த யூனியன் பிரதேசம்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் இருக்குது. அதே பாண்டிச்சேரி வந்து ஆந்திராவில் யானம் என்ற பேரில் இருக்குது. அதே பாண்டிச்சேரி வந்து கேரளாலையும் இருக்குது. இப்போ இந்த யூனியன் டெரிட்டரி தமிழ்நாட்டில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அது வந்து எதுனா பாண்டிச்சேரி. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 241. 241 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஹை கோர்ட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. அதாவது யூனியன் டெரிட்டரியோட ஹை கோர்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது. இப்போ ஹை கோர்ட்னால் எங்கே இருக்கும்? ஒரு ஸ்டேட் இருக்குது, ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு ஒரு ஹை கோர்ட் இருக்கும், ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். ஆனால் இந்த யூனியன் டெரிட்டரிஸில் மாநிலம் கிடையாது, இதெல்லாம் யூனியன் பிரதேசங்கள். இதுக்காக தனியாக வந்து ஹை கோர்ட் வந்து அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்குமா, இல்லை வந்து இதுக்கு தனியாக ஹை கோர்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனியன் பிரதேசங்களுக்கு எங்கெங்கே ஹை கோர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் உடைய உயர்நீதிமன்றம் கொல்கட்டாவுடைய உயர்நீதிமன்றத்தில் தான் எங்களுடைய வழக்குகள்லாம் அங்கே தான் பார்ப்பாங்க. அந்தமான் நிக்கோபாருக்கு கொல்கட்டா உயர்நீதிமன்றம் தான் உயர்நீதிமன்றம். அப்புறம் சண்டிகர் உடைய ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் எங்கன்னா அதுக்கு வந்து சண்டிகரில் இருக்குது. இது தாத்ரா நாகர் ஹைவேலி, இதோடைய ஹைகோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து மும்பையோட உயர்நீதிமன்றம். அடுத்து டாமன் அண்ட் டில் ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னா இது வந்து மும்பை. அடுத்து லக்ஷ்மதீப்போட ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னா இது வந்து எர்ணாகுளம். டெல்லியோட ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. அடுத்து புதுச்சேரியோட ஹைகோர்ட் வந்து சென்னை. இந்த ஹைகோர்ட் எதன் அடிப்படையில் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த யூனியன் பிரதேசங்கள் எந்த உயர்நீதிமன்றத்துக்கு அருகாமையில் இருக்கோ அதன்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ புதுச்சேரி வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் புதுச்சேரி இருக்குது, ஓகேங்களா? அப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க ஹைகோர்ட் எது? டெல்லி, சென்னை. அப்போ சென்னையோட உயர்நீதிமன்றம் தான் புதுச்சேரிக்கு உயர்நீதிமன்றம். இன்னொன்று வந்து லக்ஷ்மதீப் எடுத்துக்கலாம். இந்த லக்ஷ்மதீப் எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடில் கேரளா பக்கத்தில் இருக்குது, கடலில் இருக்குது.
அந்த லட்சத்தீவுக்கு பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது? கேரளா இருக்குது. அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் வந்து பக்கத்தில் இருக்கிறனால எர்ணாகுளோட உயர்நீதிமன்றத்தை லட்சத்தீவோட உயர்நீதிமன்றமாக வச்சுருக்காங்க. இது போல தான் வந்து இந்த யூனியன் பிரதேசங்களுடைய ஹைகோர்ட்ஸ், அதாவது உயர்நீதிமன்றங்களை வந்து இப்படி தான் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 69th அமெண்ட்மெண்ட்டின் படி 1991 டெல்லி வந்து கேபிட்டலாக எடுத்துகிட்டு வந்தாங்க. டெல்லி எப்போ கேபிட்டலாக எடுத்துகிட்டு வந்தாங்க? 1991 69வது அமெண்ட்மெண்ட்டின் படி. அடுத்து 70th அமெண்ட்மெண்ட் 1992, 70வது அமெண்ட்மெண்ட் 1992 படி ரீப்ரசன்டேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி இன் ராஜ்யசபா, யூனியன் பிரதேசங்களில் இருந்து ராஜ்யசபா மேலவை இருக்கு இல்லையா, அந்த மேலவையில் ராஜ்யசபாவில் வந்து டெல்லியிலேருந்து 3 பேரும் புதுச்சேரியிலேருந்து ஒருத்தரும் வந்து இப்போ ரீப்ரசன்ட் பண்ணோம், அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 70th அமெண்ட்மெண்ட் 1992. இந்த வீடியோவில் நம்ம உயர் நீதிமன்றத்தை பற்றி பார்த்தோம். அப்புறம் யூனியன் டெரிட்டரி, ப்ராவின்சஸ், மாகாணங்கள் பற்றியும் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அது ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் ஆஃப் SC/ST, ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையே உள்ள உறவுகளை பற்றியும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். இது போல் பயனுள்ள வீடியோக்களை மேலும் பெற எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.